ஸ்ரீமத் பாகவத சாரம் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் என்னும் உரையுடன் கூடியது. உரையாசிரியர் அண்ணா. பதிப்பகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம். ஸ்கந்தம் 12. பிரம்மோபதேசம். ஸ்ரீ சுகர் கூறியது: எவருடைய மகிழ்ச்சியில் பிரம்மாவும் கோபத்தில் ருத்திரரும் தோன்றினார்களோ அந்த சர்வஸ்வரூபியான பகவான் ஹரி மேன்மேலும் இங்கே வர்ணிக்கப்படுகிறார். ராஜன்னு, நான் மரணமடையப் போகிறேன் என்ற இந்த பசு புத்தியை விட்டொழியும். நீர் முன்பு ஒருபோதும் பிறக்கவில்லை, அழியவும் போவதில்லை. உமது தேகத்தினின்று தோன்றிய பிள்ளை பேரன்களை உடையவராயிருந்தபோதிலும் நீர் விதையினின்று முளை தோன்றுவது போல் அப்படி மாறுபவர் அல்லர். ஒரு கட்டையை பற்றி எரியும் தீ போல் நீ வேறானவர். தன்னுடைய தலை வெட்டப்படுவது போல் ஒருவன் கனவு காண்பதாலும் தன்னுடைய சரீரத்திற்கு மரணம் ஏற்படுவதை ஒருவன் காண்பதாலும் கண்டு கொண்டிருக்கும் தான் பிறப்பற்றவன் மரணமற்றவன் என்பதை உணர வேண்டும். குடம் உடைந்த பின் அதனுள் தனித்திருந்த ஆகாசம் முன்போல் ஆகாசமாகவே ஆகிவிடுவது போல் தேகம் மரணமடைந்த பின் ஜீவன் மீண்டும் பிரம்மமாகி விடுகிறான். மனது தேகங்களையும் குணங்களையும் கர்மங்களையும் ஒருவனுக்கு உண்டாக்குகிறது. அந்த மனதை மாயை உண்டாக்குகிறது. அதனால் ஜீவனுக்கு சம்சாரம் ஏற்படுகிறது. தீபம் தீபமாவதற்கு எண்ணெய், அகல், திரி, தீ இவற்றின் கூட்டுறவே காரணமாவது போல் தேகத்தை தோற்றுவித்த மனதிற்கு எண்ணெய் போன்றது கர்மம், அகல் போன்றது மனம், திரி போன்றது தேகம், தீ போன்றது சைத்தன்யத்தின் அத்தியாசம். இவற்றால் தீப சுடர் போன்ற சம்சாரம் ஏற்படுகிறது. சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற குணங்களின் செயலால் தோன்றி வளர்ந்து மறைகிறது. அது ஆத்மாவுக்கு இல்லை. ஆத்மா ஸ்வயம் பிரகாசமானது, ஸ்தூலத்திற்கும் சூக்ஷ்மத்திற்கும் அப்பாற்பட்டது, ஆகாயம் போல் ஆதாரம் ஆகியது, அசையாதது, எல்லையும் உவமையும் இல்லாதது, எங்கும் வியாபித்திருப்பது. பிரபுவே, அனுமானத்தை தன்னுட்கொண்ட புத்தியாலும் வாசுதேவருடைய தொடர்ச்சியான தியானத்தாலும் இவ்வாறாக உம்மிடமேயுள்ள ஆத்மாவை நீரே ஆராய்ந்து கண்டு கொள்வீராக. பிராமண சாபத்தால் ஏவப்பட்ட தக்ஷகன் உம்மை பொசுக்க மாட்டான். அழிவுகளுக்கெல்லாம் அழிவு செய்யும் ஈஸ்வரனாகிய ஆத்மாவை அழிவின் காரணங்கள் அணுகமாட்டா. நான் அனைத்திற்கும் உறைவிடமாகிய பிரம்மம், பரமபதமாகிய பிரம்மம் நானே என்று இவ்வாறு பிரத்யக்ஷமாய் பார்த்து நிஷ்கல பிரம்மத்தினிடம் ஆத்மாவை சேர்த்து விஷம் நிறைந்த வாய்களில் துளாவும் நாக்குகளுடன் பாதத்தில் கடிக்கும் தக்ஷகனை நீர் பார்க்க மாட்டீர். சரீரத்தையும் பார்க்க மாட்டீர். உலகத்தையும் உமக்கு வேறாக பார்க்க மாட்டீர். ராஜன்னு, அன்பிற்கு உரியவரே, விஸ்வாத்மாவாகிய ஹரியின் லீலையை பற்றி ஆத்மாவாகிய நீர் எதை கேட்டீரோ அதை உமக்கு கூறியாகிவிட்டது. இன்னும் எதை கேட்க விரும்புகிறீர்? சூதர் கூறியது: சர்வாத்மாவாகிய பகவானை தன்னிடம் காண்பவரும் சம புத்தியுடையவரும் வியாச புத்திரருமாகிய அவர் கூறிய இதை கேட்டு அவருடைய பாத மூலங்களை அணுகி சிரசால் வணங்கி கை கூப்பிக்கொண்டு அவரிடம் விஷ்ணு ராதர் எனப்பட்ட பரீட்சித்து மகாராஜர் பின்வருமாறு கூறினார். பரீட்சித்து மகாராஜா கூறியது: கருணையே உருக்கொண்ட உம்மால் ஆதியும் அந்தமும் இல்லாத சாக்ஷாத் ஹரியின் பெருமை எனக்கு உபதேசிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நான் சித்தி எய்தியவனாகவும் உமது அனுக்கிரகத்தை பெற்றவனாகவும் உள்ளேன். அறியாதவர்களாகவும் துன்பத்தால் பீடிக்கப்பட்டவர்களாகவும் உள்ள பிராணிகளுக்கு அனுக்கிரகம் செய்வதென்பது பகவத் ஸ்வரூபியாகிய உங்களிடம் அதிசயப்படக்கூடியதாக நான் கருதவில்லை. எங்கு உத்தம ஸ்லோகராகிய பகவான் தொடர்ந்து வர்ணிக்கப்படுகிறாரோ அப்படிப்பட்ட இந்த புராண சம்ஹிதையை நாங்கள் உங்களிடம் கேட்டோம். பகவானே, மரணத்தின் காரணங்களாயிருக்கும் தக்ஷகன் முதலியவர்களிடமிருந்து நான் பயப்படவில்லை. உம்மால் பயம் நீங்கிய நிலை காட்டப்பட்டது. அந்த பிரம்ம நிர்வாணத்தில் நான் புகுந்துவிட்டேன். பிரம்மஸ்வரூபியே, எனக்கு உத்தரவு கொடுங்கள். வாக்கை மனதில் அடக்குகிறேன். காம வாசனைகளற்று தெளிந்த மனதை அதோக்ஷஜரிடம் புகுத்தி பிராணன்களை விடுகிறேன். எல்லா நலன்களையும் கூட்டி வைக்கும் பகவானுடைய உயர்ந்த ஸ்தானம் உங்களால் காட்டப் பெற்றேன். அனுபவத்தில் வந்த ஞான நிஷ்டையால் அஞ்ஞானம் அறவே ஒழிந்து போயிற்று.
சூதர் கூறியது. இவ்வாறு கூறி அரசனால் பூஜிக்கப் பெற்ற பகவான் வியாசபுத்திரர் அவருக்கு விடையளித்துவிட்டு சந்நியாசிகள் தொடர அவ்விடம் விட்டு அகன்றார். ராஜ ரிஷியாகிய பரீட்சித்தும் புத்தியால் மனதை ஆத்மாவிடம் சேர்த்து மூர்ச்சை அடக்கி மரம் போல் அசையாமல் இருந்து கொண்டு பரமாத்மாவை தியானித்தார். கங்கை கரையில் கிழக்கு நுனியாக பரப்பிய தர்பையின் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்து சந்தேகமற்றவராகவும் பற்றற்றவராகவும் அந்த மகாயோகி பிரம்மமே ஆயினர். பிராமணர்களே, கோபமடைந்த ஸ்ருங்கி என்ற பிராமண குமாரனுடைய சாபத்தால் தூண்டப்பட்ட தக்ஷகன் அரசனை கொல்லும் விருப்பத்துடன் செல்லுகையில் வழியில் காஷ்யபர் என்ற ஒரு பிராமணனை கண்டான். விஷத்தை போக்க வல்லவரான அவரை திரவியத்தால் திருப்தி செய்வித்து திரும்பி போகச் செய்துவிட்டு இஷ்டமான வடிவெடுக்க வல்ல தக்ஷகன் ஒரு பிராமண வடிவில் தன்னை மறைத்து கொண்டு போய் அரசனை கடித்தான். பிரம்மமே ஆகிவிட்ட ராஜ ரிஷியின் தேகம் உடல் தாங்கிய எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே விஷஜ்வாலையால் உடனே சாம்பலாயிற்று. பூமியிலும் ஆகாயத்திலும் திசைகளிலும் எங்கும் ஹாஹா என்ற சப்தம் உண்டாயிற்று. தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள் ஆகிய எல்லோரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். தேவ துந்துபிகள் முழங்கின. கந்தர்வர்களும் அப்சரசுகளும் தானம் செய்தனர். தேவர்கள் நன்று நன்று என்று வாழ்த்தி பூமாரி பெய்தனர். ஜனமேஜய மகாராஜன் தன் தந்தை தக்ஷகனால் பொசுக்கப்பட்டதை கேட்டு மிகவும் கோபமடைந்து பிராமணர்களுடன் கூடி ஒரு சத்திர யாகத்தை முறைப்படி ஆரம்பித்து அதில் சர்ப்பங்களை ஹோமம் செய்தான். அந்த சர்ப்பயாகத்தில் கொழுந்துவிட்டெரியும் அக்னியில் எரிக்கப்படும் பெரிய சர்ப்பங்களை கண்டு தக்ஷகன் நடுநடுங்கி இந்திரனை சரணமடைந்தான். பரீட்சித்தின் குமாரனாகிய ஜனமேஜயன் அங்கே தக்ஷகன் வராததை கண்டு பிராமணர்களை நோக்கி, சர்ப்பங்களுள் அதமனாகிய தக்ஷகன் ஏன் எரிக்கப்படவில்லை என்று வினவினான். பிராமணர் கூறியது, ராஜேந்திரனே, தன்னை சரணடைந்த அவனை இந்திரன் காப்பாற்றுகிறான். அதனால் அவன் அசைக்க முடியாமல் இருக்கிறான். அக்காரணத்தால்தான் அவன் அக்னியில் விழவில்லை. சிறந்த புத்தியுடைய ஜனமேஜயன் இவ்வார்த்தையை கேட்டு ரித்விக்குகளை பார்த்து, பிராமணர்களே, இந்திரனையும் சேர்த்து தக்ஷகனை ஏன் வீழ்த்தக்கூடாது என்றான். அதை கேட்டதும் பிராமணர்கள், தக்ஷகா, மருத்துக்கள் சூழ்ந்த இந்திரனுடன் இங்கே விரைவில் வீழ்வாயாக என்று யாகத்தில் இந்திரனுடன் சேர்த்து தக்ஷகனை குறித்து ஹோமம் செய்தார்கள். இங்கனம் பிராமணர்கள் கூறிய சொற்களால் தன் ஸ்தானத்திலிருந்து இந்திரன் அசைக்கப்பட்டான். விமானத்துடனும் தக்ஷகனுடனும் தான் விழுவதை உணர்ந்து மதி கலங்கியவன் ஆனான். ஆகாயத்தினின்று தக்ஷகனுடனும் விமானத்துடனும் விழும் இந்திரனை கண்ணுற்ற ப்ரஹஸ்பதி அந்த ஜனமேஜய மகாராஜனிடம் பின்வருமாறு கூறினார். மனிதர்களில் சிறந்தவரே, இந்த சர்ப்பராஜனாகிய தக்ஷகன் உம்மால் கொல்ல முடியாதவன். இவனால் அமிர்தபானம் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இவன் மூப்பும் மரணமும் இல்லாதவன். ஒரு ஜீவனுக்கு வாழ்வும் சாவும் மேலுலகமும் தான் செய்த கர்மத்தாலேயே ஏற்படுகின்றன. ஆகையால் அரசே, ஜீவனுக்கு சுகதுக்கங்களை கொடுப்பவன் மற்ற எவனும் இல்லை. அரசே, ஒரு ஜீவன் பாம்பால் மரணமடைகிறான், திருடர்கள் முதலியவர்களால் மரணமடைகிறான், நெருப்பாலும் நீராலும் பசியாலும் தாகத்தாலும் வியாதியாலும் மரணமடைகிறான் என்பதெல்லாம் அததன் வாயிலாக தன்னுடைய பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறான் என்பதே ஆகும். ஆகையால் அரசே, இம்சை பிரதானமான இந்த அபிச்சார சத்ரயாகம் முடிவு பெறட்டும். ஒரு பிழையும் செய்யாத சர்ப்பங்கள் எரிக்கப்பட்டன. முன்வினையே மக்களால் அனுபவிக்கப்படுகிறது என்பதுதான் உண்மை. சூதர் கூறியது. இவ்விதம் கூறப்பெற்ற ஜனமேஜயன் மகரிஷியின் வார்த்தையை வெகுமானித்து அப்படியே ஆகட்டும் என்றான். அதன்படி சர்ப்ப யாகத்திலிருந்து ஒழிவடைந்து ப்ரஹஸ்பதியை பூஜித்தான். ஜனமேஜயன் போன்ற அறிவாளிகளும் இப்படி கோபம் கொண்டு ஒரு பிராணியின் குற்றத்துக்கு பல பிராணிகளை இம்சிக்கலாமா என்றால் இதுதான் விஷ்ணுவின் மகா மாயை. இது விளக்க முடியாதது. இதன் ஸ்வரூபம் காண முடியாதது. இதனாலேயே விஷ்ணுவின் அம்சமான எல்லா பிராணிகளும் தேகங்களின் குணங்களின் விருத்திகளான கோபம் முதலியவைகளால் மயங்குகிறார்கள். மாயையான இதையெல்லாம் இல்லை இல்லை என்று தள்ள விரும்பிய எவர்கள் தேகம் முதலியவற்றில் அகம்பாவத்தை விட்டு எதிலும் பற்று வையாதவர்களாய்
ஒருமைப்பட்ட உள்ளத்துடன் எதை நாடி நிற்கின்றார்களோ அதுவே மாயையை கடந்த விஷ்ணுவின் பரம பதம் என பெரியோர் கூறுகின்றனர். தேகத்தில் உதிக்கும் நான் என்ற கெட்ட எண்ணமும் கிரகத்தினின்று உதிக்கும் என்னுடையது என்ற கெட்ட எண்ணமும் எவர்களுக்கு இல்லையோ அவர்கள் விஷ்ணுவின் இந்த உத்தம ஸ்வரூபத்தை அடைவார்கள். அவமதிப்பான பேச்சுக்களை பொறுத்து கொள்ள வேண்டும். எவரையும் அவமதிக்க கூடாது. இந்த தேகப்பற்றினால் எவருடனும் விரோதித்து கொள்ளக்கூடாது. எவருடைய திருவடி தாமரைகளை தியானித்து இந்த பாகவத சம்ஹிதையை அத்தியனம் செய்தேனோ அந்த குறைபடாத புத்தி செல்வரும் பகவத் ஸ்வரூபியுமான கிருஷ்ண துவைபாயனருக்கு நமஸ்காரம். சௌனகர் கூறியது: மனதிற்கினிய சூதரே, மகாத்மாக்களும் வேதாச்சாரியர்களும் வியாச சிஷ்யர்களுமான பைலர் முதலியவர்களால் வேதங்கள் எவ்வாறு வகுக்கப்பட்டன, இதை பற்றி எங்களுக்கு சொல்ல வேண்டும். சூதர் கூறியது: பிரம்மரிஷியே, இந்த வைவஸ்வத மன்வந்தரத்தில் உலகை போஷித்து வளர்க்கும் பிரபுவாகிய பகவான் பிரம்மா ருத்ரர் முதலிய லோக ரக்ஷகர்களால் தர்ம ரக்ஷணத்திற்காக பிரார்த்திக்கப்பட்டு பராசரருக்கு சத்தியவதியிடம் தனது அம்சமாகிய சத்வ குணத்தின் பகுதியால் மகாபாகியசாலியான வியாசராக அவதரித்து வேதத்தை 4ஆக வகுத்தார். ருக், யஜுஸ், சாமம், அதர்வம் ஆகியவற்றின் குவியலை எடுத்து பாகுபடுத்தி நூலில் மணிகளை கோர்ப்பது போல் 4 சம்ஹிதைகளை தொகுத்தார். பிரம்மரிஷியே, மதிமிக்கவரும் பரந்த நோக்கமுடையவருமான அவர் 4 சிஷ்யர்களை அழைத்து அவற்றுள் ஒவ்வொரு சம்ஹிதையை ஒவ்வொருவருக்கு கொடுத்தார். பைலருக்கு பஹ்ருச்சை என பெயர் பெற்ற முதல் சம்ஹிதையை உபதேசித்தார். வைஷம்பாயனர் என்றவருக்கு நிகதம் எனப்படும் யஜுஸ் சம்ஹிதையை உபதேசித்தார். சந்தோகம் என பெயர் பெற்ற சாம சம்ஹிதையை ஜைமினிக்கு உபதேசித்தார். அதர்வாங்கிரசம் என பெயர் பெற்ற சம்ஹிதையை சுமந்து என்ற தமது சிஷ்யருக்கு உபதேசித்தார். பைலர் தமது சம்ஹிதையை பிரமிதிக்கும் பாஷ்கலருக்கும் உபதேசித்தார். சௌனகரே, பாஷ்கலரும் தமது சம்ஹிதையை 4ஆக பிரித்து போத்யர், யாக்ஞவல்கியர், பராசரர், அக்னிமித்திரர் என்று 4 சிஷ்யர்களுக்கு கொடுத்தார். ஆத்ம ஞானியாகிய இந்திர பிரமிதியும் தமது சம்ஹிதையை தீர்க்கதரிசியாகிய மாண்டுகேய ரிஷிக்கு உபதேசித்தார். அவருடைய சிஷ்யர் தேவமித்ரர், சௌபரி முதலியவர்களுக்கு உபதேசித்தார். வைஷம்பாயனருடைய சிஷ்யர்கள் தங்கள் குருவை உத்தேசித்து பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கவல்ல ஒரு விரதத்தை அனுசரித்ததால் சரகாத்வர்யுக்கள் என்று பெயர் பெற்றனர். அவருடைய சிஷ்யரான யாக்ஞவல்கியர் குருவை நோக்கி, பகவானே, திறமை குறைந்த இந்த சிஷ்யர்களுடைய ஆச்சரணத்தினால் என்ன பயன்? கடினமான விரதத்தை நான் அனுஷ்டிக்கிறேன் என்றார். இதை கேட்ட குருவானவர், விப்ரர்களை அவமதிக்கும் சிஷ்யனாகிய உன்னால் நான் கோபம் மூண்டுள்ளேன். என்னிடம் அத்தியனம் செய்ததை விரைவில் விட்டுவிடு என்றார். தேவராதரின் புத்திரராகிய அந்த யாக்ஞவல்கியரும் யஜுஸின் தொகுதியை விடுதற்கு அறிகுறியாக கக்கிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார். பிறகு முனிவர்கள் அந்த யஜுஸின் தொகுதியை கண்டார்கள். அம்முனிவர்கள் தித்திரி பட்சிகளின் உருக்கொண்டு வேதங்களில் ஆசை உள்ளவர்கள் ஆகையால் அதை கிரகித்தார்கள். அழகான அந்த யஜுஸ் சாக்கைகள் தைத்திரியங்கள் என பெயர் பெற்றன. பிரம்மரிஷியே, பிறகு யாக்ஞவல்கியர் தமது குருவாகிய வைஷம்பாயனரால் அறியப்படாமல் இருந்த சந்தஸ்ஸுகளை தேடி சூரிய பகவானை நன்கு துதித்து ஆராதித்தார். ஓம் பகவானாகிய ஆதித்யருக்கு நமஸ்காரம். பிரம்மா முதல் புழுவரையுள்ள 4 வகை பிராணி சமூகங்களின் ஹிருதயத்தில் ஆத்மஸ்வரூபியாகவும் வெளியில் க்ஷணம், லவம், நிமிஷம் முதலியவற்றால் பெருகும் பல வருஷ வடிவு கொண்ட கால ரூபியாகவும் நீர் ஒருவரே விளங்குகிறீர். நீர் ஆகாசம் போல் உபாதியால் மறைக்கப்படாதவராகவும் ஜலங்களை கவர்வதாலும் மழையாக பொய்வதாலும் உலக யாத்திரையை நடத்துபவராகவும் இருக்கிறீர். பகவானே, உலகங்களின் குருக்களால் வந்தனம் செய்ய பெற்ற உமது 2 பாத கமலங்களையும் இதுவரை உலகில் விளங்காத யஜுஸில் ஆசை வைத்த நான் உபாசிக்கிறேன். சூதர் கூறியது: இவ்விதம் துதிக்கப்பெற்ற அந்த சூரிய பகவான் வாஜி என்ற குதிரை ரூபத்தில் பிரசன்னராகி உலகில் விளங்காத யஜுர் வேத மந்திரங்களை அம்முனிவருக்கு கொடுத்தார்.
பரந்த அறிவுள்ள அவர் அப்பல நூற்றுக்கணக்கான யஜுர் மந்திரங்களால் 15 சாக்கைகளை செய்தார். குதிரை வடிவெடுத்த சூரியனால் விடப்பட்ட அச்சாக்கைகளை கான்வர், மாத்யந்தினர் முதலியவர்கள் அத்தியனம் செய்தார்கள். முனிவரே, சாமகராகிய ஜைமினிக்கு சுமந்து புத்திரன், சுமந்து புத்திரன் சுகர்மா. இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஜைமினி ஒவ்வொரு சாக்கையை உபதேசித்தார். சுகர்மா என்ற அந்த சிஷ்யர் சாம வேதத்தை கற்றவர்களுள் பெருமை வாய்ந்தவர். அவர் சாம சம்ஹிதை பிரிவுகளை 1000 ஆக்கினார். பிறகு சுகர்மாவின் சிஷ்யர்களான கோசல நாட்டு ஹிரண்யநாபர், பௌஷ்யஞ்சி என்ற இருவரும் அப்பிரிவுகளை அத்தியனம் செய்தனர். சிறந்த வேதியரான ஆவந்தியர் என்ற மற்றொரு சிஷ்யரும் அத்தியனம் செய்தார். பௌஷ்யஞ்சிக்கும் ஆவந்தியருக்குமாக வடக்கிலிருந்து வந்த 500 பேர்கள் சிஷ்யர்கள். அவர்கள் உதீஷ்ய சாமகர்கள் எனப்படுவர். ஹிரண்யநாபருக்கு கிழக்கிலிருந்து வந்த சிஷ்யர்கள் 500 பேர். அவர்கள் பிராச்சிய சாமகர்கள் எனப்படுவர். சூதர் கூறியது: அதர்வ வேதத்தை கற்ற சுமந்து தனது சம்ஹிதையை கபந்தர் என்ற சிஷ்யருக்கு அத்தியனம் செய்வித்தார். அவர் பத்யருக்கும் வேத தர்ஷருக்கும் உபதேசித்தார். நக்ஷத்திர கல்பர், சாந்தி கல்பர், காஷ்யபர், ஆங்கீரசர் முதலியோர் அதர்வன வேத ஆச்சாரியர்கள். முனிவரே, இனி பௌராணிகர்களை பற்றி கேளும். திரையாருணி, காஷ்யபர், சாவர்ணி, அக்ருதவ்ரணர், வைஷம்பாயனர், ஹாரீதர் என்ற 6 பௌராணிகர்கள் வியாசரின் சிஷ்யரும் என் பிதாவுமாகிய ரோமஹர்ஷனரிடம் ஒவ்வொரு சம்ஹிதையை அத்தியனம் செய்தார்கள். நான் இவர்களுக்கு சிஷ்யனாகி எல்லாவற்றையும் அத்தியனம் செய்தேன். காஷ்யபர், சாவர்ணி, பரசுராமரின் சிஷ்யராகிய அக்ருதவ்ரணர், நான் ஆக 4 வியாசபுத்திரரிடம் 4 மூல சம்ஹிதைகளை அத்தியனம் செய்தோம். பிரம்மஸ்வரூபியே, பிரம்ம ரிஷிகளால் நிரூபிக்கப்பட்ட புராண லட்சணத்தை, வேத சாஸ்திரத்தை அனுசரித்த புத்தியுடன் கேட்பீராக. பிரம்மஸ்வரூபியே, இங்கு சர்க்கம், விசர்க்கம், விருத்தி, ரக்ஷணம், மன்வந்தரங்கள், வம்சம், வம்சானுச்சரித்தம், நிரோதம், ஹேது, அபஸ்ரயம் என 10 லட்சணங்களுடன் கூடியதை புராணம் என்று அவ்விஷயத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். சில சமயம் பெரிது சிறிது என்ற ஏற்பாட்டின்படி 5 லட்சணமும் கூறப்படுவது உண்டு. 10 லட்சணமுடையது மகாபுராணம். சர்க்கம், பிரதிசர்க்கம், வம்சம், மன்வந்தரம், வம்சானுச்சரித்தம் என்று 5 லட்சணமுடையது சிறு புராணம். மூல பிரகிருதியின் குணங்களின் சலனத்தால் மகத் தத்துவமும், அதிலிருந்து 3 வித அகங்காரமும், அதிலிருந்து சூக்ஷ்ம பூதங்களும், இந்திரியங்களும், அர்த்தங்களும் தோன்றுதல் சர்க்கம் எனப்படும். ஈஸ்வரனால் ஏவப்பட்ட இந்த மகத் முதலிய தத்துவங்களின் முன் வினை வாசனை பயனாய் விதையினின்று விதை உண்டானாற்போல் பரம்பரையாக தோன்றும் சராச்சர பிரபஞ்சத்தின் தொடர்ச்சி விசர்க்கம் எனப்படும். பிராணிக்கு தாவரம் ஜீவனோபாயமாகவும், உண்டாயவற்றில் ஒன்றுக்கு மற்றொன்று ஜீவனோபாயமாகவும் ஆகின்றது. இதில் மானிடர்க்கு தங்கள் இச்சைப்படியும் கட்டளைப்படியும் ஜீவனம் ஏற்படுகிறது. இது விருத்தி. பகவான் அச்சுதருடைய அவதாரமும் லீலையும் யுகந்தோறும் பிராணிகளிடையும், மனிதர், ரிஷிகள், தேவர்களிடையும் ஏற்படுதல் உலகின் ரக்ஷணம் எனப்படுவது. அவதார லீலைகளால் வேதத்தை பகைப்பவர்களின் அழிவு ஏற்படுகிறது. மனு தேவர்கள், மனு புத்திரர்கள், இந்திரன், ரிஷிகள், ஹரியின் அம்சாவதாரம் என மன்வந்தரம் 6 அங்கமுடையதாக கூறப்படுகிறது. பிரம்மாவிடமிருந்து தோன்றிய ஆதி அரசர்களின் முக்கால பரம்பரை வம்சம் எனப்படுவதும், அவர்களுடைய சரித்திரங்களும் அவர்கள் வம்சத்தில் தோன்றியவர்களின் சரித்திரங்களும் வம்சானுச்சரித்தம் எனப்படும். நைமித்திகம், பிராகிருதம், நித்தியம், ஆத்யந்திகம் என இயற்கையாகவே இப்பிரபஞ்சத்திற்கு ஏற்படும் 4 வகை பிரளயமும் சம்ஸ்தா நிரோதமும் என்று ஞானிகளால் கூறப்படுகிறது. அவித்யால் கர்மத்தை செய்பவனாகிய ஜீவன் இந்த பிரபஞ்சத்தின் சர்க்கம் முதலியவற்றிற்கு ஹேது எனப்படுகிறான். முன் சிருஷ்டிகளிலிருந்து தொடர்ந்து வரும் வாசனையால் அவனையே அனுஷயி என சிலரும், அவ்யாக்கிருதன் என பிறரும் கூறுகின்றனர். விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் ஏற்படும் மாயாமயமான தோற்றங்களில் என் வயத்தால் சாட்சியாயிருக்கும் தன்மையும்
வியதிரேகத்தால் சம்சாரத்துடன் கலந்திடும் தன்மையும் எந்த பிரம்மத்திற்கு ஏற்படுகிறதோ அதுவே அபாஸ்ரயம் எனப்படுவது. பெயரும் வடிவமும் உடைய பொருள்களில் குடத்திற்கு மண் போல அடிப்படையான திரவியம் எவ்வாறு இருப்பு மட்டும் உடையதாக இருக்கிறதோ அவ்வாறே வித்திலிருந்து மரணம் வரையுள்ள எல்லா நிலைகளிலும் சேர்ந்தும் சேராமல் இருப்பது பிரம்மம். எப்பொழுது 3 விருத்திகளையும் விட்டு தானாகவே பிறவியிலிருந்தே வாமதேவரை போல் சித்தம் ஒழிவடைகிறதோ அல்லது தேவஹூதி முதலியவர்களைப் போல் யோகத்தால் ஒழிவடைகிறதோ அப்போது ஒருவன் ஆத்மாவை அறிகிறான், சம்சாரத்திலிருந்து விடுபடுகிறான். முன்னறிந்த முனிவர்கள் இவ்வித லட்சணங்களால் அறியக்கூடிய புராணங்கள் சிறியவையும் பெரியவையுமாக 18 என்று கூறுகிறார்கள். பிராமம், பாத்மம், வைஷ்ணவம், சைவம், லைங்கம், காருடம், நாரதீயம், பாகவதம், ஆக்னேயம், ஸ்காந்தம், பவிஷ்யத், பிரம்ம வைவர்த்தம், மார்க்கண்டேயம், வாமனம், வாராகம், மாத்ஸ்யம், கௌர்மம், பிரம்மாண்டம் என 18. பிரம்ம ரிஷியே, வியாச முனிவரின் சிஷ்ய பிரஷ்யர்களின் பிரம்ம தேஜஸை வளர்க்கும் சாக்கைகளின் வரலாறு இவ்வாறு கூறப்பட்டது. இது கேட்பவர்களின் பிரம்ம தேஜஸையும் வளர்ப்பதாகும். இங்கனம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தில் 12வது ஸ்கந்தத்தில் புராண லக்ஷண வர்ணனை என பெயர் பெற்ற 7வது அத்தியாயம் முற்றும்.